கன்சிஸ்டன்சி ஆர் பர்சிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தில் என்ன அப்படின்னு இன்றைக்கி பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஏன் நான் வெளிச்சத்தில் வந்து பேசுகிறேன் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையுமே எதுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கன்சிஸ்டண்ட்டாக பர்சிஸ்டண்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ணணும். அல்டிமேட்லி ப்ராக்ரஸ் பண்ணுறோன்னா ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு ப்ராக்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தோன்னா, அது பாருங்கள் பின்னாடி பெரிய போஸ்டர் இருக்குது கன்சிஸ்டன்சின்ட்டு. என் ரூமில் நிறைய போஸ்டர் இருக்குது. அதில் இருக்கிறதுலே பெருசு தான் நம்ம தலைவரோட கன்சிஸ்டன்சி தான் பெருசாக இருக்குது. பட் ஒரு ரியலைசேஷன் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி நம்ம நிறைய நேரத்தில் யோசிக்கிறோம், பட் பர்சிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறோம். ஸோ நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் யோசிக்கும் போது ஒரு 2 வீக்ஸ் பண்ணோம், 30 டேஸ் பண்ணோம், 100 டேஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேமோடு நான் யோசிக்கிறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட சொல்லும் போது அப்படி தான் சொல்லுவாங்க, எதனா ஒன்று பண்ணால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஒரு சைக்கோவாக இருந்தீங்கன்னா, ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், இல்லைனா அதை பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இட் புட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். நான் டெய்லி பண்ணியே ஆகணும். நான் ஒரு நாள் பண்ணலனாலும் அந்த ஒரு நாள் பண்ணலனா தான் பிரச்சனை. கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பிரேக் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஐயோ என் ஸ்ட்ரீக் போச்சே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் திருப்பி அதை ஆரம்பிக்கிறதுக்கு திரும்பி அந்த 30 நாளோ 50 நாளோ இல்லை ஈவன் 10 நாளோ அத்தனை நாள் பண்ணுறதுக்கான மென்டல் எனர்ஜியை நம்ம பில்ட் பண்ணிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நடுவில் எடுக்கிற பிரேக் வந்து ரொம்ப பெருசாயிடும். நம்ம ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி விட்டுட்டு திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அலாங் வித் பர்சிஸ்டன்ஸ். பர்சிஸ்டன்ஸுன்றது என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியுமோ நான் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவேன். இப்போ சப்போஸ் என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னா, நான் திருப்பி வர டைம் வந்து எவ்வளோ குயிக்காக என்னால் திரும்பி அதை பண்ண முடியுமோ நான் அவ்வளோ குயிக்காக நான் திரும்பி பண்ணுவேன்றது தான் பர்சிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டுமே தேவை தான். பட் ஐ ஃபீல் லைக் லேட்லி கன்சிஸ்டன்சி இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதை விட பக்கத்தில் பெருசாக பர்சிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் ஒரு ட்ரிப்பு போயிட்டுருக்கேன், கம்ப்ளீட்டாக ஒரு அன்பிளான் ட்ரிப்பு. நம்ம நார்மலாக இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்களான்னு தெரியல, பட் என்னோடய லைஃப்பில் ஜென்ரலாக வந்து நிறைய அன்பிளான்ட் ஈவெண்ட்ஸ் தான் நடக்கும். ஏன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா நம்ம ஆர்கனைஸ்டாக இருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம என்விரான்மெண்ட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அது ஒரு ப்ரெஷர் தான். இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு அன்ஆர்கனைஸ் ட்ரிப் போகிறேன், 2 நாள் மொபைல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் ஜிம் போக மாட்டேன், படிக்க மாட்டேன், எதுவுமே நான் பண்ண மாட்டேன். இப்போ நான் அதை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றப்ப தான் அது எனக்கு ஒரு ப்ரெஷரு, ஈவன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. பட் நான் வந்து இப்போ நான் 2 நாள் வீடியோ அப்லோடே பண்ணல, நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு பண்ணலன்னா கூட நான் மண்டே வந்து நான் பண்ணும்போது ஓகே மண்டே எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுவேன் அப்படின்றது தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த டுடேஸ் ஆன்சர். ஸோ கன்சிஸ்டன்சி ப்ளஸ் persistence is what we need. Sometimes persistence beats consistency, at least in my case. So thank you, bye.